நாங்கள் நலமாயிருக்கிறோம். இன்னும் நலமாயிருக்கிறோம் சொல்லிட்டு இருக்கோம். எல்லாரும் நலமா இருக்கிறீங்களா? நம்ம காலையில இருந்த கொஞ்சம் பாவத்தை பற்றி, அவசரத்தை பற்றி அப்படியே அரசியல் கொடுத்தோம். இப்ப நமக்கு அடிப்படையா தேவைப்படுகிறது. நாம் நிறைய இடத்துல போய் செலவு பண்ணியிருக்கோம். நிறைய புத்தகங்கள் ஒப்பு கொடுத்துருக்கோம். இந்த புத்தகங்கள் எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபங்கள் எல்லாம் பண்ணிட்டோம். நடக்காத நிறைய விஷயங்கள் இல்லையா? ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் பார்த்துச்சுனால நீங்க கேட்டதெல்லாம் நினைச்சிருக்கா? ஜெபங்கள் ஒன்றுமே கிடைக்கல அப்படி இருக்கு இல்லையா? கேட்டவங்களும் கிடைக்காம இருக்குது, கேட்டது சிலது கிடைச்சிருக்கு. ஏன் நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்கு இல்லையா? ஒன்றை திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லியிருக்க. அப்ப அவர் சொல்லியிருக்க, அவர் சொல்லியிருக்கு இல்லையா? கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லியிருக்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தையில் ஏதாவது போயிருக்குமா? இருக்காது. அப்ப எங்க இருக்கும் தவிர நமக்கு தான் இருக்கும். நம்மகிட்ட தவறு சொல்லுவோம். நம்ம இது வரும், கோபம் வரும். சரியா? என்ன நினைச்சுதாங்க நான் இவ்வளவு சைஸ் தான் இருக்குது. ஓகே, நமக்கு எந்த குறைன்னா எந்த இடத்துல நம்ம ஆண்டவருக்கு வேண்டோம், எப்படி வேணும், வேண்டுதல் எப்படி வைக்கணும், இது இன்னும் நமக்கு தெரியல. இப்போ இங்கே எழுப்பப்படுகின்ற ஒவ்வொரு ஜெபங்களும் சத்தமாக மனதில் நம்ம வெளியில சொல்லுகின்ற ஒவ்வொரு ஜெபங்களும் இந்த இடத்திலேயே இருக்கு. அதாவது புதிய நடந்தது என்னன்னா, ஆண்டவர் இயேசு இன்றைக்கு 2000 வருஷங்களுக்கு முன்பாக பேசிய அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா? அது அங்க இருக்குது. அதை பிரித்து நமக்கு காதுக்கு கேட்கறது மாதிரி கொடுக்கறதுக்காக அந்த கடைசி இடத்துல இருக்கு. அப்ப அந்த வார்த்தைகள், அந்த சப்தம், அந்த வாய்ஸ் இருக்கு இல்லையா? அது அந்த இடத்திலே இருக்கு, எங்கேயும் போகாது. அப்படி இருந்தால் நாம எங்க ஜெபிக்கிறோமோ அந்த இடத்துல
எனர்ஜிஸ், அதாவது பாசிட்டிவான வார்த்தைகள் சொல்லப்படுகின்ற இடமாயிருக்கும். அங்க சாத்தான கடவுள் அந்த மாதிரி இடையில புரியுதா? அவன் இடையில இருந்தா இந்த பிரச்சனை. நம்ம சொல்றது அந்த போறதுக்கு அவன் இடையில வந்து இங்கே இருக்குது. ஆனா இது மாணவர்கள் எடுத்து அதை கொண்டு போகணும். அப்பதான் நம்மளோட ஜபங்களுக்கு பதில் திரும்ப அவன் கொண்டு வந்து நமக்கு அபியாசம் ஆகுதில் நம்ம படிக்கிறோம் இல்லையா? ஆண்டவரோட வார்த்தையை கொண்டு வருவது எனக்கு புரியும். அப்படிதானே? யாரோ யாரும் சொல்லவும் தெரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல திருப்பலி நடக்கிறோம் இல்லையா? ஜபம் தானே. நமது திருவாவை நமக்கு നൽകപ്പെട്ട இரண்டு ஜபங்களில் ഏറ്റവും பெரிய ஜபமாகும் திருப்பலி. இரண்டு ஜபங்கள் தான் திருவாவை ஆதிகாரிகமாக எல்லோருக்குமாக கொடுக்கப்படும். மற்ற ஜபங்கள் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கு தனிப்பட்ட முறையில் கொடுக்கப்பட்டது. நம்ம அதை பின்பற்றி போயிட்டே இருக்குது. நம்ம மெயினாയിട്ട് பின்பற்ற வேண்டியது இரண்டு விஷயங்கள். ஒன்று திருப்பலி, ஒன்று ஜபமாலை. ஜபமாலை ஜபிக்க சாத்தான் ஓடிட்டே இருக்கு. ஒவ்வொரு ஜபமாலையும் ஒரு அனுபவம். அப்ப இந்த ஜபமாலையும் திருப்பலியும் நடக்கின்ற இடங்களில் எப்போதுமே ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்துட்டே இருக்கு இல்லையா? அவரே சொல்லியிருக்க, நீங்கள் இரண்டோ அதிகமோ பேர் என் நாமத்தில் எங்கே இருக்கிறாரோ அங்க நான் இருப்பேன். அப்ப இதை எடுத்து கண்டுபிடிக்க மட்டும் போன தேவையில்லையா? அங்க இருக்கும் இல்லையா? இருக்குமா? இருக்கும். அப்ப ஏன் நம்ம இங்க ஜெபிக்கிறதும் கேட்கல, திருப்பலியில ஜெபிக்கிறதும் கேட்கல? விஷயம் தானே. நாம இங்க ஜெபிக்கிறதும் பலரும் கேட்கப்படுவதில்லை. திருப்பலியிலே நாம் ஒப்பு கொடுக்கிற விஷயங்கள் பலரும். ஏன்? ஏன்னா ஜெபங்களுக்கு ஒரு முறை இருக்கு. எப்படி ஜெபிக்கிறோம்னு பைபிளில் நிறைய இடத்துல சொல்லிக்கிறோம். இப்போ இங்கே இப்ப எப்படி ஜெபிக்கிறோம் சொல்லப்படி உங்களுக்கு கொஞ்சம் கோபம் வந்துச்சு. திருப்பாடல் 47:1. திருப்பாடல் 47:1. மக்கள் களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். அங்க சங்கீதத்துல என்ன சொல்றோம்? மக்களை எங்களே என்ன பண்ணுவோம்? கைகொட்டி ஆர்ப்பரித்து புகழ்ந்து பாடுங்கள். அப்படி பாடும்போது இங்க இருக்கக்கூடிய மற்ற பேச்சுகள் எல்லாம் இருக்கு. எல்லா பேச்சுகளும் எந்த பேச்சுகளும் எல்லாம் இங்கே இருக்குன்னு நான் சொல்றோம். அப்ப மற்ற பேச்சுகள் எல்லாம் இல்லாத அடிச்சு கீழே தாழ்த்தி நம்மளோட அந்த பாசிட்டிவான ஆண்டவரை புகழ்ந்து பாடக்கூடிய அந்த அலைகள் தான் மேலே புரியுதா? சொன்னார்தான் புரியுதா? ஏதாவது பண்ணிக்கல நம்ம ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு அலைகள், சப்த அலைகள், அது இந்த இடத்துல ஏறதான் இருக்கு. அப்ப கூடுதலாக ஜபங்கள் ஆராதனைகள் நடக்கின்ற இடங்களில் எந்த இடங்களில் எப்படி நடக்கணுமோ, இப்ப தியானங்களில் வந்துச்சுனால மௌனமாக நடத்தக்கூடிய